Hi, வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். நேற்று நான் சொன்னேன் இல்லையா, சோஷியல் மீடியாவை பார்த்து எல்லோரும் எப்படி டிப்ரெஷனில் போயிட்டுருக்காங்கன்ட்டு. நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்லி ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரோட ஹஸ்பண்ட் நிறைய பேரை வந்து ஃபோரெக்ஸ் ஸ்கேம் பண்ணி சீட் பண்ணிட்டாருன்னு. இன்னொரு சைட் பார்த்தோன்னா இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருந்துட்டு அந்த பாப்புலாரிட்டி வச்சு கான்ட்ராபிராண்ட்ஸ், அதாவது ட்ரக்ஸ் விற்கிறாங்க, ப்ராஸ்டிடியூஷன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரி பல சோஷியல் ஈவல்ஸ் நடந்துட்டு தான் வருது. அண்ட் நாம் சாப்பிட்றதுக்கு முதற்கொண்டும் குழந்தைங்களுக்கு ஃபோனை கொடுத்து பழகிறோம். ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு போலியான என்வாயன்மெண்ட்லேயே நம்ம வளர்த்துட்டு வந்தோன்னா அவங்க வந்து ஷாலோ ஹியூமன் பீயிங்ஸாக தான் வளருவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த விஷயத்துலையுமே ஆழமாக யோசிக்க முடியாது. ஏன்னா அந்த ரீல்ஸ் பார்த்து 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 அந்த ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் மனசு அதில் வந்து லைக் இது. நானே பார்ப்பேன் இந்த யூடியூப்பில் வந்து ஆக்சுவலி என்னோடய அப்பா சொல்லி தான் நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து ஃபுல்லாக நெகட்டிவிட்டி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது நான் அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா சொன்னார், ஜஸ்ட் ஒருத்தர் வந்து உன்னோட வீடியோனால் ஒருத்தருக்கு ஏதாவது உபயோகமாக இருந்தாலும் அது வந்து சக்ஸஸ் தான், நீ பண்ணு அப்படின்னு. ஸோ அப்போலேருந்து ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். நான் வந்து இதுக்காக வந்து நிறையா யோசிச்சு தாட்ஸை கேதர் பண்ணி இல்லை ரீடிங் பண்ணி அந்த மாதிரி பண்ணி தாட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன். என்னோடய லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷன்ஸை ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து வியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஃபியூ வியூஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஆழமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இந்த சில யூடியூபர்ஸோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு வல்கரான கண்டென்ட்டு, ஒரே மொக்கையான கண்டென்ட். இந்த சென்ஸ்னால் ஜட்ஜ் பண்ணலை, பட் வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து எந்த விதமாகவும் உபயோகமே ஆகாத ஒரு கண்டென்ட்டை வந்து கொடுக்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸோ மெனி தௌசண்ட்ஸ் ஆஃப் வியூஸ் வருது. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறோம், என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா நம்ம மைண்டுக்கு வந்து நம்ம தேவையில்லாத இன்புட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்னு ஏன் சொன்னாங்க? நீங்கள் நினைக்கிற ஒரு தாட்ஸுமே வந்து நீங்கள் நல்ல விதமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்கள் லைஃப்பும் வந்து அதே டைரெக்ஷனை நோக்கி போகும். அதை விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து லாட்ஸ் ஆஃப் நெகட்டிவிட்டி ஆர் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் தட் வில் பிரிங் சேட்னஸ், உங்களோட மனசு வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி கண்டென்ட் வந்து ஆர் உங்களை வந்து யோசிக்க விட முடியாத கண்டென்ட், யோசிக்க தூண்டாத கண்டென்ட்க்கு வந்து நீங்கள் நிறைய நேரங்களை செலவழிச்சிங்கன்னா உங்களோட தாட் ப்ராசஸ் கூட அதே மாதிரி தான் போகும். அண்ட் பெரியவங்க வந்து வளர்ந்துட்டோம், நம்ம வந்து ஓரளவுக்கு லைஃப்பை ரீச் பண்ணிட்டோம். பட் ஆனால் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கண்டென்ட்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட அந்த இன்ஸ்டாவோ இல்லை ஈவன் யூடியூபோ அவங்களுக்கு வந்து கொடுக்குற டைமை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு தயவு செய்து வீடியோ பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு சாப்பாடு ஊட்டுற பழக்கத்தை கொடுக்காதீங்க. அவங்க வந்து என்ன பண்ணாலும் மைண்ட்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அதாவது சாப்பிட்றாங்கன்னா அந்த வந்து ஸ்மெல், அந்த டேஸ்ட், அந்த டெக்ஸ்சர், அதை சூ பண்ணி சாப்பிட்றது, அது மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்டா அந்த குழந்தைங்க வந்து நல்லா வளருவாங்க. மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்டாம சும்மா ஒரு கண்ணு வந்து வீடியோ பார்த்துட்டே இருக்குது, வாய்ப்பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்குன்னா அதனால அந்த குழந்தைக்கு நியூட்ரிஷன் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. கதை சொல்லுங்கள், இயற்கை முடிஞ்சால் காக்கா குருவி காட்டி ஊட்டுங்க, அந்த காலத்தை தாத்தா பாட்டிலாம் பண்ணுற மாதிரி. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு எக்காரணத்தை கொண்டுமே வந்து ஃபோனை அவாய்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இந்த ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைங்களாம் பார்க்கும்போது மெயின் ரீசன் வந்து சோஷியல் மீடியா இருக்கும், அதாவது ஸ்க்ரீன் டைம் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பித்தோடனே வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் அதிகமாகும், ஸ்பீச்சும் இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து ப்ராக்டிக்கலாக நானே வந்து என்னோடய பேஷண்ட்ஸ் கிட்ட பார்த்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயங்களை பார்த்து உங்களை நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போய்க்காதீங்க. நல்ல தாட் ப்ரோவோக்கிங் நல்ல விஷயங்களை வந்து பாருங்கள், ஆன்மீக விஷயங்களை பாருங்கள், பாசிட்டிவான விஷயங்களை பாருங்கள், இயற்கையோட நேரத்தை செலவு பண்ணுங்கள். உங்களை நீங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிங்க. உங்களை வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறது வந்து எங்கே தொடங்கும் தெரியுமா? உங்களோட பிக்கஸ்ட் சப்போர்ட் சிஸ்டமாக நீங்கள் மாறும்போது. என்ன வேணால் நடக்கட்டுமே, யார் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு நீங்கள் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் ஒரு துணையாக இருங்க. அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ணுறது, அடுத்தவங்களுக்காக வாழ்கிறது வந்து அவசியமே இல்லை. முதல்ல நமக்காக வாழணும், நம்மளை நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருங்க. அதுக்கப்புறமா உங்கள் குழந்தைங்கள வந்து ஒரு சந்தோஷமான ஹியூமன் பீயிங்ஸாக வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
எந்த விதமான சென்சரி இன்புட்ஸ் கொடுக்குறீங்களோ, அதாவது நீங்கள் கேட்குற விஷயங்களாகட்டும், பார்க்குற விஷயங்களாகட்டும், படிக்கிற விஷயங்களாகட்டும், இல்லை வந்து நீங்கள் வந்து அதாவது வந்து ஒருத்தரோட ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் பேசிக்கிற விஷயங்களாகட்டும், நல்ல விஷயங்களாக பேசுங்க. அது வந்து உங்களை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கும். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.